कबड्डी 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 சார் ஒரு நிமிஷம் வாங்க சார். என்னப்பா இந்த ஆட்டம் ஒழுங்கா நடக்கணும்னா இந்த பொண்ணை இங்க இருந்து வெளியே போய் சொல்லுங்க. ஏமா நீ போய மாமா. செய்யறதே செஞ்சுவிட்டு ரொம்ப நல்ல மாதிரி நிக்கிறியா? என்ன பொல்லாத செஞ்சுட்டாங்களா? கட்டிக்க போற அத்தை மகனை பார்த்து கண்ணடிக்கிறது தப்புன்னு எந்த ஆம்பளையாவது சொல்லுங்க. கட்டிக்க போறவன்னா கண்டத்துல கண்ணடிக்க சொல்லுச்சா? எனக்கு பிடிச்சிருக்கு, நான் செய்யறேன். நீங்களும் செய்ய வேண்டியது தானே? அதுக்கு அந்த மாதிரி ஆள பாரு. மாமா உங்களுக்கு குடுமி வச்சா ரொம்ப அழகா இருப்பீங்க. குத்தி குத்தி. ஆமா மாமா. நீங்களும் அது மாதிரி கோமணம் கட்டினா அழகா இருக்கும் சொல்லிருவியா? போடி. இத பாருங்க மாமா, நீங்க 1000 பேர் மத்தியில இருந்தாலும் சரி, நான் உங்களை பார்த்து கண்ணடிப்பேன். நீங்களும் கண்ணடிக்கணும். அடிக்கலைனா அத்தனை பேர் முன்னாலேயும் உங்களை கட்டி பிடிச்சு கண்ணா பின்னால் முத்தம் கொடுத்துருவேன். அடி பாவி, நீ அப்படி செஞ்சா என் கௌரவம் என்ன ஆகுறது? உங்க மரியாதை கௌரவம் எல்லாம் போக கூடாதுன்னா நான் சொல்றபடி செஞ்சிருங்க. அதான் உங்களுக்கும் நல்லது, நம்ம குடும்பத்துக்கும் நல்லது. கண்ணம்மா, ராசா கிட்ட குடும்பத்தை பத்தி என்ன பேசிக்கிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல, அவர் நல்லதுக்காக சில விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கேன். அது மாதிரி நடந்துக்கணும்னு நீங்களும் புத்திமதி சொல்லிட்டு போங்க. ராசா, கண்ணம்மா புத்திசாலி பொண்ணு. எதை சொன்னாலும் நல்லதுக்கு தான் சொல்லு. அது சொன்னபடி செஞ்சிரு. பங்காளி, விஷயம் பேசாதீங்க. அது என்ன சொல்லுச்சு தெரியுமா? என்ன சொன்னாலும் சரி, அதுபடி செஞ்சிரு. உன்னால முடியலையா? நான் செய்யறேன். ஒரு உபகாரம் தான். ஒண்ணு வேணா, நீங்க போங்க. அப்படி என்ன செய்ய சொல்லி இருக்கோம்? அத்தை வாங்க மாப்பிள. கரண்ட் பில் கட்டியாச்சு, இந்தாங்க. நான் வரேன். இருங்க மாப்பிள, இத வந்துடுறேன். கண்ணம்மா, சும்மா சொல்லக்கூடாது. ரெட்டை சடையில பாக்குறது கொஞ்சம் அம்சமா இருக்கு. எப்படி எப்படி இன்னொரு வாட்டி சொல்லுங்க மாமா. பாத்தியா, இதுக்கு தான் மனசுல படுறத சொல்றது இல்ல. சரி, வேற ஒண்ணு கேக்குறேன், அத சொல்லுங்க. என்ன? உச்ச தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் உடம்புல எந்த இடத்துல மச்சம் இருந்தா அது அதிர்ஷ்டம்? எனக்கா உனக்கா? 2 பேருக்கும் தான். நெத்தி இல்ல. மேல் உதடு இல்ல. சரி, கீழ உதடு. கழுத்து இல்ல, இன்னும் கொஞ்சம் கீழே. காலு. என்ன மாமா ஒரேடியா தாவிட்டீங்களே? நம்ம கண்ணுக்கு தெரியாம முதுகுல மச்சம் இருந்தா அதுதான் அதிர்ஷ்டம். இத நான் சொல்லல, அத்தை சொன்னாங்களா? இந்த புஸ்தகத்துல போட்டிருக்கேன். புக்ல கடதெல்லாம் போடுவாங்க, எல்லாம் படிக்காத. இந்தாங்க மாப்பிள. எதுக்கு தேவையெல்லாம்? சாதி மாம்பழம் நல்லா இருக்கும், அதான் நிறைய வாங்கினேன். இந்தாங்க, வீட்டுக்கு கொண்டுட்டு போங்க. இந்தாடி, இது கொண்டு போய் கல்யாணி வீட்டுல கொடுத்துட்டு வந்துரு. என்னடி கல்லுக்குட்டி அவுத்து விட்டுருக்கியா? இவன் ஒருத்தி. மாமா, சைக்கிள்ல நான் முன்னால உட்காந்துக்கிட்டுமா? வேணாம் வேணாம், கொண்டா. உங்க அக்கா விட்ட நானே கொண்டு கொடுத்துறேன். மாமா கொண்டானே. மாமா இங்க வாங்க. என்ன தண்ணி எடுக்க இவ்வளவு தூரம் வந்திருக்க? இந்த கிணத்து தண்ணி ரொம்ப ருசியா இருக்கும் மாமா. அப்படியா? அப்பா, கண்ணுக்கு இந்த தூரம் வரைக்கும் யாரும் இல்ல மாமா. அதுக்கு என்னப்பா? நான் சொல்றத செய்வீங்களா? என்ன விளையாடுறியா? செஞ்சா என்ன தப்பா? இந்த கிண்டலை யாரும் வச்சுக்கதாமா. ஐயோ, ஒண்ணு இல்ல மாமா, இந்த குடத்தை தூக்கி இடுப்புல வச்சுக்கிட்டு வீடு வரைக்கும் வரணும், அவ்வளவுதான். நல்ல வேலையா போச்சு. ஒரு இடுப்புல குடத்தையும் இன்னொரு இடுப்புல ஒன்னையும் தூக்கிட்டு போன சொல்ல மாட்டிய? ஐயோ மாமா, எனக்கு இது மறந்தே போச்சு. குடம் கூட வேணாம், இது எதுக்கு? என்ன இடுப்புல தூக்கி வச்சுட்டு போங்க மாமா. அடிச்சேன்னா சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொன்னா தூக்கிட்டு போன்னு சொல்றிய? ஆளப்பாரு, ஏதாவது பேசுன தூக்கி கிணத்துல விடுறேன். ஆமா, போய் உட்காரு. டேய் பசங்களா, எல்லாரும் பாடத்தை ஒழுங்கா படிச்சு நல்ல மார்க் வாங்கணும். அப்பதான் உங்க வாத்தியாருக்கு பெருமை.
சந்திராக்கா தினம் வாத்தியாருக்கு பெருமைன்னு ஏன் சொல்லு தெரியுமா? தெரியாது. அட மண்டு, அவங்க 2 பேருக்கும் லவ்டா லவ். என்ன சந்திரா, இதே மாதிரி புடவைதான் வேணும்னு கேக்குற? எனக்கு இந்த டிசைன் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இது டவுன்ல வாங்குனது, அடுத்த தடவை போகும்போது வாங்கிக்கலாம். மாமா பாரு. ஏய் சந்திரா, உங்க அண்ணன் உட்கார்ந்திருக்காரு, நான் போய் கொஞ்சிட்டு வரட்டுமா? ஏச்சி சும்மா இரு. ஏய், விளையாட்டுக்கு சொல்றேன்னு நினைக்காத, நிஜமாவே கொஞ்சம் தான் போறேன். நீ வீட்டுக்கு போ. போடினா. என்ன மாமா கையில என்ன? கொலக்கட்டை. என்ன கிண்டலா? குழந்தைன்னு தெரியல, அப்புறம் என்ன கேள்வி? யார் வீட்டு குழந்தைன்னு கேட்டேன். அப்படி கேளு. மீனாட்சி அக்கா குழந்தை. மாமா, நமக்கு ஒரு குழந்தை பிறந்து அதை நீங்க வச்சு கொஞ்சனா. அடியேன்னு கூப்பிடுறதுக்கு பொண்டாட்டியாவே ஆகல, அதுக்குள்ள குழந்தை போயிட்டியா? ஏன், நான் உங்க பொண்டாட்டி ஆகவே மாட்டேனா? இல்ல பொண்டாட்டி ஆனதுக்கு அப்புறம் புள்ள பெத்துக்கிற விட்டுதான் எனக்கு தெரியாது. தங்கராசு, ரேஷன் கடையில ஒரே கூட்டமா இருக்கு, இப்ப வாங்க முடியாது போல இருக்கு. நாளைக்கு வந்து வாங்கிக்கிற பிள்ளைய கொடு. அம்மாட்ட போ. கண்ணம்மா, தங்கராஜுக்கு குழந்தைனா ரொம்ப பிடிக்குது. அவர் உன் கழுத்துல தாலி காட்டின 1 வருஷத்துக்குள்ள இது மாதிரி ஒண்ணு பெத்து கொடு, மறந்துடாத. என்ன மாமா, இந்த மீனாட்சி அக்கா விவரமே புரியாம பேசிட்டு போறாங்க. அப்படி என்ன பேசிட்டு போறாங்க? புள்ள பெத்துக்க 1 வருஷம் எதுக்கு மாமா? 10 மாசம் போதாதா? நீ 8 மாசத்துல பெற்றுவிய. வர வர உனக்கு வாய் ஜாஸ்தியா போச்சு. மாமா, நம்ம 2 பேரும் ஜோடியா டவுனுக்கு போயிட்டு வருவோமா? என்ன முதல்ல குழந்தைய பத்தி பேசுன, இப்ப ஜோடியா டவுனுக்கு போமான்னு கேக்குற? என்னாச்சு உனக்கு? எனக்கு ஒண்ணும் ஆகல. உங்க தங்கச்சி சந்திரா இதே மாதிரி டிசைன்ல ஒரு புடவை கேட்டா, நம்ம ஊர் ஜவுளி கடையில கிடைக்காதுன்னு நினைக்கிறேன், அதான் போய் வாங்கிட்டு வரலாமே கேட்டேன். அவ்வளவுதானே? நீ நேரா வீட்டுக்கு போய் வேற சேலை கட்டிக்கிட்டு இந்த சேலை கொடுத்து விடு, டவுனுக்கு நான் மட்டும் போய் வாங்கிட்டு வரேன். காரை பார்த்து ஓட்டுங்க, மேல எல்லாம் அடிச்சிட்டு போறீங்க. என்ன விஷயம்? அம்மா பால் வாங்கிட்டு சொன்னாங்க. இந்த நேரத்துல எதுக்கு பால்? வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்கு. அது யார் அது விருந்தாளி? ஒரு பொண்ணு. மாமா, என்ன நம்ம இந்த நேரத்துல? இங்க விருந்தாளி வந்திருக்கதா கேள்விப்பட்டேன், அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். அது வேற யாரும் இல்ல, டவுன்ல என் கூட படிச்சு பொண்ணு, பேரு ராதா. என் பேர் கண்ணம்மா. என்ன இப்படி பாக்குறீங்க? நான் வேற யாரும் இல்ல, இவரோட சொந்த அத்தை மக, இவரு மாமா மக. சொல்லுங்க மாமா. ஆமா ஆமா, நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். மாமா சொல்லிருப்பாரு. சொல்லலையே? சொல்லலையா? அதனால என்ன, நான் சொல்லிட்டேனே. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் இல்ல. உங்களுக்கு மருமாப்பிள்ளை இல்லையா? இல்ல. ஏன்? இந்தா ராதாவை தூங்க விடாம அறுத்துட்டு இருக்கிறியா? நீங்க ரெஸ்ட் எடுத்துங்க, மத்ததெல்லாம் காலை பேசலாம். குட் நைட். என்ன ராஜா அதுக்குள்ள குட் நைட் சொல்றீங்க? கொஞ்ச நேரம் பேசிட்டு போமே. இல்ல பஸ்ல வந்து அலுப்பா இருக்குமே, அதுக்காக தான் சொன்னேன். ஆமா, ரொம்ப அசதியாத்தான் இருக்கு. நான் தூங்கட்டுமா? ஏங்க, இங்க காத்தே வராதே, எங்க வீட்டுக்கு வாங்க. வேப்பமர காத்து பிச்சுக்கிட்டு வரும். பரவாயில்ல, எனக்கு இங்கே வசதியாத்தான் இருக்கு. வசதின்னு இந்த கண்ணாடிக்காரி எதை சொல்றா? என்ன கண்ணுமா இந்த நேரத்துல எங்க? ஒண்ணு இல்லக்கா, இவங்களுக்கு துணையா இங்கேயே படுத்துக்கலான்னு தான் வந்தேன். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். அங்க பெரியம்மா தனியா இருப்பாங்கல்ல, போயிட்டு காலையில வரலாம். வா வாமா. போயிட்டு வரேங்க. பாருங்க. சார் ஒரு நிமிஷம், நீங்க பேசுவாங்க, நான் போறேன். என்னம்மா? என்ன மாமா? நேத்து ஏன் வீட்டுல பூட்டு போட்டு வந்த? பெரியப்பா நெல்லு, எங்க ஓட பாக்குற? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. ஏன் பூட்டு போட்ட? எல்லாம் ஒரு முன்ஜாக்கிரதைக்காகத்தான். ஏதாவது தப்பு தண்டா நடந்துருச்சுன்னா? தப்பு தண்டாவா? ஆமா. ஆமாவா? சொல்லிக்கிட்டு போயிட்டே இருக்க உன்ன. இங்க வாங்க. என்ன? உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, அதுக்காக நீங்க பாட்டுல ஒண்ணு பாட வேண்டியது இல்ல. ஆனா அந்த கண்ணாடிக்காரி ஒரு மாதிரியா இருக்காளே. நீ தப்பா நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது. அந்த பொண்ணு ஒரு கதாசிரியை, கிராமத்து பழக்கம் நேர்ல பார்த்து கதையில இருக்கா வந்திருக்கு. ரொம்ப நல்ல பொண்ணு. அப்படியா? ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்க, நான் ஒருத்தியத்தான் விரும்புவேன், அவளை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். கடைசி வரைக்கும் அவ கூட தான் வாழ்வேன். எனக்கு அது போதும் மாமா. போதும்ல, வீட்டுக்கு போ. அது கொஞ்சம் சிரிச்சுட்டே சொல்றது. வீட்டுக்கு போ.
போய் உட்காரு. டேய் பசங்களா, நீங்க எல்லாம் பாடத்தை ஒழுங்கா படிச்சு நல்ல மார்க் வாங்கணும். அப்பதான் தினமும் இது தானக்கா சொல்றீங்க? அங்க பாருங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். வாத்தியாரே கிளாஸ்க்கு லேட்டா வந்தா பசங்க எப்படி ஒழுங்கா படிக்கும்? சாரி மேடம், ஒரு முக்கியமான பேப்பரை மறந்துட்டு வந்துட்டேன், அதான் லேட். என்ன பேப்பர்? இந்த பேப்பர்ல வேலை விஷயமா ஒரு விளம்பரம் வந்திருக்கு. உங்க அண்ணன் தங்கராஜுக்கு இது உபயோகப்படும், நீயே கொடுத்துறியா? ஐயோ, நான் எப்படிங்க கொடுக்க முடியும்? என்ன ஆகும்? நீங்களே வேற யாருக்கிட்ட இது கொடுத்து அனுப்பிச்சிடுங்க, நான் வரேன். சரி. டேய் கண்ணா, இங்க வாடா. என்னடா கண்ணா, ஸ்கூலுக்கு போகாம எங்க போயிட்டு இருக்க? சித்தப்பா கிட்ட இந்த பேப்பரை கொடுக்க சொல்லி வாத்தியார் அனுப்பிச்சாரு. எதுக்கு பேப்பர்? எதுக்கா இருந்தாலும் சரி, உங்க சித்தப்பா கிட்ட உங்க பொண்டாட்டி வந்து வாங்கிட்டு போயிருச்சு, வீட்டுக்கு வந்து வாங்கிக்க சொல்லுச்சுன்னு சொல்லிடு. கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள பொண்டாட்டி பொண்டாட்டின்னு சொல்லுது. கண்ணம்மா, கண்ணம்மா, எதுக்கு? ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசை, அது தீர்க்கலாம் தான். விளையாடாத, அதை எடுத்து கொடு. இத பாருங்க மாமா, பரன் மேலதான் போட்டிருக்கேன். எங்க வீட்ல ஏணி கிடையாது, நீங்க தூக்கி விட்டா நான் எடுத்து தரேன். வீட்ல அம்மா இல்ல, அதையும் சொல்லிடுறேன். அத்தை இருந்தா எனக்கு என்ன பயமா? பயம் இல்லல்ல, அப்ப தூக்குங்க. இன்னும் கொஞ்சம் வாங்க மாமா. இங்கதான் இருக்கு. அன்னைக்கு தூக்க சொன்னதுக்கு மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, அதுக்குதான் இது. அடே கண்ணம்மா, அது வேற ஒண்ணும் இல்ல அத்தை, வெளியூர்ல வேலைக்கு முயற்சி பண்றேன்ல, அதான் பேப்பரு பரணி. கண்ணம்மா வரேன். போயிட்டு வாங்க மாப்பிள. ஏமா, தங்கராஜ் மாமா வெளியூர் போறாங்களா? ஆமா, எங்க சின்ன தான் சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. பட்டணத்துல வேலை கிடைச்சா நீ இவன் பக்கத்துல இருக்கலாம், அதுவும் நல்லதானடி.